சென்னை பெரம்பூரில் ஆண் நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் சென்ற பள்ளி மாணவி சென்டர் மீடியனில் மோதி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பூர் பேரக் சாலையைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் அசோக் சமூக வலைதளம் மூலம் அறிமுகமான அயனாவரத்தைச் சேர்ந்த 16 வயது மாணவியுடன் இருசக்கர வாகனத்தில் முரசொலிமாறன் பாலம் வழியாக சென்றார். பாலத்தின் கீழே இறங்கும்போது வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சென்டர் மீடியனில் மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். இதில் தலையில் பலத்த காயமடைந்த மாணவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்ட அசோக் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்து குறித்து புளியந்தோப்பு போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருச்சி அரியமங்கலத்தில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். திருச்சி அரியமங்கலம், திருவெரும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் மாநகராட்சிக்குட்பட்ட பாரதியார் தெருவில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மாநகராட்சி குப்பை கிடங்கிலிருந்து வரும் கழிவு நீரும் மழை நீரோடு கலப்பதால் நோய் பரவும் அபாயம் இருப்பதாக கூறி இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சியில் 2 லட்சம் ரூபாயை லஞ்சமாக வாங்கிய வட்டாட்சியர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். கோபி என்பவர் தனது இடம் மாநகராட்சிக்கு சொந்தமானதாக மாறியுள்ளதால் அதனை SLRல் மாற்றம் செய்து தரக்கோரி வட்டாட்சியர் அண்ணாதுரையை அணுகியுள்ளார். அதற்கு அவர் லஞ்சம் கேட்ட நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரின் அறிவுறுத்தலின்படி கோபி பணத்தை கொடுத்துள்ளார். அப்போது வட்டாட்சியர் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டார். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.